அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்று கார்த்திகை முதல் நாளான மாத பிறப்பு. இன்றைய தினம் நம்ம எந்த தெய்வத்தை தீபம் விட்டு வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். கார்த்திகை மாதத்திற்கு மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத அளவிற்கு பல தனிச்சிறப்புகள் உண்டு என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த மாதத்தில் மட்டும் தான் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. வீடு, கோவில் என எங்கு தீபம் ஏற்றினாலும் அவர்களின் வாழ்க்கை என்பது ஒளிமயமாக மாறும் என்பது நம்பிக்கைங்க. இப்படி கார்த்திகை மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்த மாதத்தில் எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எந்த நாளில் விரதம் இருந்து இறைவன் வழிபாடு செய்தாலும் அந்த வேண்டுதல் என்பது நிச்சயம் நிறைவேறும் என்பது சந்தேகமே இல்லைங்க. கார்த்திகை மாதத்தில் எப்படி எல்லாம் வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரியும். இது தவிர கார்த்திகை மாதத்திற்கு என்று பல சிறப்புகள் உள்ளது. கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் துவங்கி நிறைவு நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய விரத நாளாகும். இப்படி கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமாவர விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை, துவாதசி, ஏகாதசி என பல முக்கியமான விரத நாட்கள்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் உள்ளன. இந்த வருடம் 2024 ஆண்டு நவம்பர் 16 இன்றைய தினம் சனிக்கிழமையான இன்று கார்த்திகை மாதம் பிறந்திருக்கின்றது. கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் முருகபெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறப்பது கூடுதல் சிறப்பானதாகும். முருகபெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக வரும் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளிலேயே வருவதால் இந்த நாளில் முருகபெருமானை வழிபடுவதும் முருகபெருமானுக்கு விரதம் இருப்பதும் மிக உயர்ந்த பலனை தரும். கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபட்டால் நினைத்தது நடக்கும், கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கை வளமானதாகும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மேலும் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வேண்டி விரதம் இருந்தால் நினைத்தது கண்டிப்பாக நடக்குங்க. கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவபெருமானையும் பெருமானையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் சோமாவாரங்களில் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடக்கின்ற வேளையில் அந்த நாட்களில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள், நோய்கள் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி கார்த்திகை சோமாவாரத்தில், அதாவது திங்கள் கிழமையில் நடக்கும் சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள். கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று, மகிழ்ச்சி மேலும் மேலும் பெருகும் என்றும் சொல்லப்படுகின்றது. கார்த்திகை மாதத்தில் தினமும் சூரிய உதயத்தில் நீராடினால் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடியதற்கு பலன் கிடைக்கும். பெருமாளை கார்த்திகை மாதத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும். துளசியால் அர்ச்சனை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்தால் பிரம்மகத்தி உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றதுங்க. கார்த்திகை மாதத்தில் கோவில்களிலும் வீடுகளிலும் காலை மாலை இரு வேளைகளிலும் விளக்கேற்றி வைத்தால் ஒளிமயமான வாழ்க்கை அமையும். கார்த்திகை மாதத்தில் தினமும் வீட்டில் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி, சதுர்த்தமி, பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். கார்த்திகை மாதத்தில் முருகபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்றே சொல்லப்படுகின்றதுங்க. இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.